பார்க்கல ஓகே சும்மா ஃபஸ்ட்டு தான் வரான், இவனுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது, சும்மா பஞ்சு கிக்கு மாதிரி தான் கொடுப்பாருன்னு பார்த்தா ரோப் போட்டு தூக்கியிருந்தா இப்படி இப்போ பெல்ட் ஏறி அப்படியே பெல்ட் ஏறின்னு சொல்லிட்டார். அண்ட் அவரோட மெயினான இது வந்துட்டு ஒர்க் வந்துட்டு எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஷூட்டிங்கில் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே மைண்ட்லேயே அவர் எடிட் பண்ணி வச்சுருக்காரு. அங்கே போட்டு சார் அந்த சீனை வந்து இப்படி போடுங்க, இது வருங்க, அப்படியே கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் கழிச்சு இருக்கும். அது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நடுவில் அவர் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, நிறையா படம் பண்ணிட்டு தான் இருக்கார். இன்னும் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு அங்கே எவ்வளோ மாதம் இருக்கோ அவருக்கு என்ன மெமரி பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பான ஆளுங்க பாருங்கள், செம்ம ஹார்ட் ஒர்க்கர் அவரும். ஸோ அண்ட் நம்ம எடிட்டர் சார் அவரோட ஷார்ட்டும் வந்துட்டு அவரோட ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்களோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு 3 hours கிட்ட இருக்கும் ஃபுட்டேஜ். ஏன்னா காலேஜ்லேயே அவ்வளோ பண்ணியிருக்கோம், அவ்வளோ இருந்துச்சு. டேரக்டர் சாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அவரும் சேர்ந்து எப்படி உட்காந்து அந்த 1 hour 1.5 hours எப்படி அதை சுருக்குனாங்க இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும்.